இந்த லடாக்லேயே வந்து ஒரு மோசமான ஒரு ரோடு அப்படின்னு சொன்னால் இந்த டஸ்கெட்லேருந்து பேங்காங் போகிற ரோடு தாங்க. நல்ல ரோடு பார்த்திங்கன்னா பிளாக் ஆனதுனால நம்ம தெரியாதனமாக இந்த ரிவர் ரோடு எடுத்துட்டோம். அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டேமேஜ் ஆனால் பரவாயில்ல. இப்போ நம்ம போகிற 250 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு டேமேஜ் ஆங்க. தெரியாதனமாக நம்ம வந்து இந்த ரோடை நம்ம எடுத்துட்டோம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரோடு இருக்கான்றாங்க, இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரோடே இந்த பக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. சரியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்குன்னு நினச்சி நம்ம வந்து மேப் போட்டுன்னு போனோம். மேப் பார்த்திங்கன்னா கரெக்டாகவும் காட்டல. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வந்து மண்ணில் வந்து சிக்கிக்கிச்சு. நம்ம வந்து 100 கிலோமீட்டர் நம்ம வந்து தாண்டறதுக்கே வந்து ஒரு நாள் ஆகிடுச்சுங்க. சரியான்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அவங்ககிட்ட நம்ம கேட்டுறதுக்கு டென்ட் போகிறதுக்கு இடம் கேட்டால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்மளுக்கு ரூம் எல்லாம் கொடுத்தாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி சாப்பாடும் நம்மளுக்கு போட்டாங்க. நிறைய உதவியெல்லாம் நம்மளுக்கு இந்த ஒரு ரைடில் வந்து நடந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த பேங்காங்கே நம்ம வந்து போக போகிறோம். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த துர்த்துக் வேலையிலேருந்து இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக் அப்படியே சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அங்கேருந்து வரும்போது நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம போகும்போதே வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்துட்டோம். ஆனால் சும்மா எதுக்கு அங்கேருந்து வரும்போது வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் எடுக்கல. ஒரு சில பல பிளான் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. அதனாலவே நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே டென்ட் போட்டு நம்மளோட பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர்கிட்ட சார்ஜ் போடுறதுக்கு கொடுத்தா அதை பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜே அங்கே சார்ஜ் போட்டாங்களா இல்லையானு தெரில. ஏன்னா பவர் பேங்க்கில் சார்ஜ் சுத்தமாக இறங்கி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. அதனாலவே நம்ம அங்கேருந்து வரும்போது வீடியோ எடுக்கல. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டஸ்கெட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம பெட்ரோல் போட்டோம்ல, இங்கே கூட இந்த ரோடு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தா இப்போ நான் வந்து பேசிக்கிறேன். அது நீங்களே பாருங்கள். பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படி தான் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 3 Idiots எல்லாம் படம் எல்லாம் அந்த இடத்துல தான் வந்து லாஸ்ட் சீன் வந்து எடுத்துருக்கிறது. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 200 கிலோமீட்டர் சம்திங் என்னவோ இருக்குது. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 o'clock ஆகுது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரீச் ஆகலைன்னா நம்ம அங்கே எங்கன்னா ஒரு பக்கம் பேக்கில் எங்கன்னா டென்ட் போட்டு தங்கிட்டு நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து போக போகிறது பேங்காங் லேக்கு. சரி, இங்கே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி தச்சுனோம், டீ குடிலாம் சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணால் இங்கே பார்த்தா நிறைய நாய்ங்க. நம்ம ஒரே இடத்துல இவ்வளோ நாய்ங்க பார்த்ததே இல்லை. எல்லா லடாக் டாகிஸ் கிவ் ஸ்மைல். ஓகே, எல்லாம் பாருங்கள் அங்கே. அப்புறம் இங்கே இருக்குதுங்க எல்லோரும் பிவானார் சிட்டிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனாலவே இங்கே நிறைய கடைங்க இருக்குது. இங்கே விட்டு இது எங்கும் போகாது. ஏன்னா இதை சுற்றி வந்து எதுவுமே இல்லை. வரும் இங்கே வந்து ஒரு 5-6 கடைங்க. அப்புறமா இப்படி இருந்து போனால் அந்த டஸ்கெட்டுக்கு போவோம். அவ்வளோதான், இங்கே வேறு எதுவுமே இல்லை. ஓகே பாஸ், இப்போ வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாஸ். இப்போ நம்ம போய்ங்கிறது பேங்காங்கு. இது வந்து நம்ம வந்த வழி இல்லை, இது வேறு வழி. ஆனால் நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா பேக்லேயே இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த வழியில் ஏன்னா இங்கே நம்ம வரும்போது கொஞ்சம் நைட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தெரியல. நேற்று நல்லா கொஞ்சம் வெயிலெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா செம்ம கோல்டாக வேறு இருக்குது. இன்றைக்கி வெயில் கூட அப்படியே மறைஞ்சிச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த துர்த்துக் வேலையும் அந்த தாங் வேலையும் வந்து அவ்வளோ கோல்டாகவே இல்லைங்க. நேற்று நல்லாவே கொஞ்சம் டென்ட்டு போட்டு தூங்கினாலும் நல்லா தூக்கம் வந்துச்சு. நேற்று அந்த டென்ட்டு போடுறதுக்குள்ளே நான் போடுற பாடு இருக்குது. ஏன் சொல்கிறீங்க அப்படி ஆயிடுச்சு? ஏன் அங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாருக்கிட்ட நான் கேட்டேன், பட் யாருமே இல்லை, இது ரெட் ஜோனு போடக்கூடாது டென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்போ தான் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின்னு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கூட நான் கேட்டேன், இங்கே நான் டென்ட் போட்டுக்கிட்டா உள்ளன்னு சொல்லிட்டு. அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து எல்லோரும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு உள்ளே. பட் கேட்காம தூங்க முடியாதுல்ல, கேட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டால் நம்மளுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு.
கிரவுண்ட் பக்கத்தில் அங்கே அந்த இந்த செங்கல் குண்டெல்லாம் இந்த ஆலோ பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல தான் நேற்று நம்ம தங்கினது. அங்கெல்லாம் அங்கே சின்ன சின்ன வீடுங்கள்லாம் இருக்குது. அந்த அந்த வீட்டுக்கு ஓரத்தில் கொஞ்சம் பக்கத்தில் தான் நேற்று நம்ம டென்ட்டு போட்டு தங்கினது. பட் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த வாட்டர் கூட நல்லா பியூராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன பார்த்திங்கன்னா தண்ணி கோல்டாக இருந்துச்சு. பட் ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கே இருக்கிற சரி கட்டைக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்காக அங்கே நிறைய பில்டிங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருந்துச்சுல, அங்கேருந்தே கட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். நேற்று அப்படியே அந்த மேகி பண்ணிவிட்டு நேற்று அப்புறமா இன்றைக்கி மார்னிங் ரெண்டுமே மேகி பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த பேங்காங் லேக் பார்த்திங்கன்னா நேற்று இதே டைமுக்கு தான் நம்ம 9 மணிக்கு விட்டுட்டு அங்கே போகிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து நம்ம இந்த இடத்துக்கு வரத்துக்கே நம்ம இன்றைக்கி 12 இல்லை 1 மணிக்கு நம்ம வந்துட்டோம். அந்த ரோடு க்ளோஸ்னு சொல்லிட்டாங்கள. அப்புறமா நம்ம வந்து நேற்று வந்து அங்கே என்னது அது பேர் அந்த ரிவர் கிராசிங் நம்ம அப்படின்னு சுற்றின்னு போனால, அதாவது அந்த ரிவர் அந்த சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் நம்ம அங்கே போட்டு விளாண்டுனால திரும்பவும் அப்படியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அப்படி போயிருந்தால் நம்ம வண்டி எதனா ப்ராப்ளம் ஆகிட்ருக்கோம். ஏன்னா அந்த ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கே வந்து 5-6 கிலோமீட்டர் இருக்குது. அது தும்ப நம்ம வண்டி ஒரு டக்க 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 டக்குன்னு ஆடுது. அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நாள் ஆகிருக்கும். அதனாலவே அந்த ரோடு பிளாக் பண்ணி எல்லாம் சுற்ற விட்டுங்கிறாங்க. இங்கே போகிறதுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் போயிட போகுது. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஃபுல் டேங்க் பண்ண வேண்டியதாகுது. இந்த லடாக்கில் நான் போனதுலேயே வந்து எல்லாம் நான் போட்ட பிளான் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் கரெக்டாக இருந்துச்சுங்க. இந்த லடாக்கில் மட்டும்தான் எல்லாம் சொதப்பலாக இருக்குது. என்னதான் லொக்கேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தாலும் ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம இப்போ வந்து எங்கே ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்தோமோ, எந்த பெட்ரோல் பங்க்கிட்ட நம்ம வீடியோ எடுத்தோமோ இப்போ அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்குறோம். 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்ரு இன்றைக்கி வேஸ்ட்டு. இன்றைக்கான நாள் ஃபுல்லாகவே இதிலே போயிடுச்சுங்க. இல்லை இங்கே போடணுமா இல்லையா, அங்கே ரோடு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு லூசு பசங்க அவ்வளோ தூரம் போயிட்டு மேலே ரோடு பிளாக்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறானுங்க. இங்கே அவங்ககிட்ட கேட்குறதோ தெரில. இங்கேருந்து அந்த பக்கம் தாண்டி போனோம் சொல்கிறானுங்க. இங்கே பார்த்தா 9 கிலோமீட்டர் போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்படி போனால் 27-30 கிலோமீட்டர் இருக்குது. அவங்ககிட்ட கேட்குறதோ தெரில. இந்த இடத்துல பேங்காங் ரோடு. ओ भाई इधर पैंगोंग रोड किधर है? हाँ वो ब्रिज क्रॉस करने के बाद ना स्ट्रेट है ना, वो ब्रिज क्रॉस करो, हाँ राइट टर्न आएगा। कितना किलोमीटर? अभी 2 किलोमीटर है, कल सुबह निकल जाओ। यू टेल मी भाई कितना किलोमीटर? 160-70 होगा। नहीं आई एम नॉट टेलिंग देयर, ये का यहाँ से हाँ 1 किलोमीटर 1 किलोमीटर हो गया. थैंक यू. ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணுமா? சாரி, இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அது சுற்றின்னு போகணுமா? இல்லை ஃபோனில் வர சார்ஜே இல்லாமல் போயிடுச்சு. 14% தான் இருக்குது சார்ஜு. அவனுக்கு வேறு ஃபோன் கொடுத்து பவர் பேங்க் கொடுத்து சார்ஜ் போடுறான்னா சார்ஜே போடலாம். இப்போ அவன் சார்ஜ் போடாதனால இல்லைன்னு ஆகுறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. சும்மா வாங்கினேன் சார்ஜ் போடும் அப்படியே விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பண்ணிட்டாங்க. சரி,
இங்கே வேறு இந்த பிரிட்ஜு வர்ற வண்டியை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். அங்கேயும் போக மாட்டானுங்க. இந்த இப்படி வந்து எப்படி சுற்றி போகணுன்னு தெரில, இவங்ககிட்ட கேட்கணும் போல். ओ भाई पैंगोंग किधर है? पैंगोंग पैंगोंग ऊपर से ढूंढो, ऊपर से राइट. आपको कल या परसों भी आए थे शायद. இவ்வளோ தூரம் சுற்றினோம் நம்ம. சை, நம்ம வந்து அன்றைக்கி அந்த டஸ்கெட்டுக்கு இப்படி தான் நம்ம போனது. இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு போய் அப்புறம் தான் அந்த ஏரியை தாண்டினது. இப்போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் ரைட் எடுத்துன்னு போனோம் மேலே. இந்த ரோடு வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோடில் எந்த ஒரு வண்டியும் வரலைங்க, பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை, எந்த ஒரு வண்டியும் வராமல் ரோடே காலியாக இருக்குது. இல்லை நம்ம தப்பான வழியிலன்னு போகல, ஏன்னா பேங்காங் அந்த பக்கம் தான் இருக்குது. அங்கே அந்த இப்படிந்து சுற்றின்னு இப்போ நம்ம திரும்ப இப்படி தான் நம்ம போகணும். இந்த ரோடு பிளாக்னு சொல்லிட்டோன்னா அதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 மணி. நம்மளால் பேங்காங்க்கு கண்டிப்பாக போக முடியாது. ஆனால் பேங்காங்க்கு நியரில் எங்கன்னா ஒரு பக்கம் வந்து டென்ட்டு போட்டு தங்கலாம். ஃபோனில் வர சார்ஜ் இல்லை, எங்கன்னா ஒரு பக்கம் வந்து சார்ஜ் போட்டு டென்ட்டு போட்டு தங்கணும், அவ்வளோதான். ஒரு வழியே இல்லை. இருங்க, ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டலாம் பேங்காங் எப்படி போகலான்னு. ஓ பாய் पैंगोंग पैंगोंग का इधर नहीं है, इधर नहीं ये बोला ना, ये रोड ब्लॉक हो गया. बैग आगे जाइए, वापस आया था भाई बंदे इधर चलिए कोई. இல்லை எனக்கு தெரியுதா இல்லை தெரியலையான்னு தெரில. ரோடு இங்கே பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் அமுச்சு விட்டாங்க கேட்டால் இல்லை இப்படி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இப்போ நம்ம போகலாம், இங்கே எதனா ரோடு பிளாக்கான்னு சொல்லிட்டா பேங்காங்கும் தேவையில்லை எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேறு லொக்கேஷனுக்கு பார்த்துன்னு போயிடலாம், அவ்வளோதான். இன்றைக்கான டைமு வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. போய் பார்த்தா தான் தெரியும். ரோடு இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்படியே அங்கேயே எங்கன்னா ஒரு பக்கம் தங்கிடுது தான், அவ்வளோதான். சும்மா சுற்றி விட்டுக்கிறாங்க. நான் போனதில் வந்து ஃபஸ்ட்டான ஒரு ரோடு, அப்புறமா எல்லா பக்கம் 50% ரோடு நல்லா இருக்கான்னா 70% ரோடு நல்லா இல்லை இந்த ஊரில். சைடு சீனெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் சென்டர் தான் நல்லா இல்லை. பாருங்க, ஒரு வண்டி கூட இல்லை இந்த பக்கம் எல்லாம். வண்டியே வராது போல் இந்த பக்கம்லாம். இல்லை அங்கே ரோடு பிளாக் ஆனால் கூட அங்கேயே போடணும்ல, அங்கேயும் போடல இவங்க. இங்கே என்னன்னு தெரில. இங்கே வந்து பயங்கரமாக வர குளிருது இந்த இடத்துல. காற்றும் கூட பயங்கரமாக இருக்குது. இங்கே ரோடு நல்லா தான் இருக்குது, ஒரே ரோடாக இருந்தாலும். சும்மா இந்த மாதிரி சின்ன ரோடாக போட்டாலும் சூப்பராக போட்டுக்கிறாங்க. இங்கே எங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்கணும்ல, ஒரு வீடுங்க எதுவுமே இல்லை. தெரில இந்த ரோடு தாண்டி எப்படி போகணும்? லொக்கேஷன் பார்த்தா அந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கள் லொக்கேஷனும் காட்டவும் மாட்டேங்குது. ஷை, சிக்னல் இருக்குது. 123 கிலோமீட்ரு. இது திரும்ப சுற்றி நம்ம அப்போ எப்படி வந்தோமோ அப்படியே சுற்றி காட்டுது இது. ஷை,
தப்பு தப்பாக காட்டுங்குது. இந்த பக்கம் வந்து இல்லை. அப்போயே நம்ம இந்த பக்கம் இருந்தால் இங்கே வந்தது. இங்கே இருக்குது பிரிட்ஜு. ஆனால் அது வந்து அந்த மிலிட்ரி கேம்பஸ்லேருந்தே வந்திருக்கலாம் போல். அங்கே ஒருத்தன் சொன்னான் அங்கே ஒரு பிரிட்ஜு வரும் சொல்லிட்டு. பட் எந்த பிரிட்ஜுன்னு சொல்ல. இங்கே ஒன்று இருக்குது சின்ன பிரிட்ஜு, நீங்கள் இங்கேயே கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஈஸியாகிட்டு இருக்கும். லூசியமாக அவன் சொன்னதுனால இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நண்பாஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரோடே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப சுற்றி நம்ம எப்படி வந்தோமோ அப்படி தான் இது காட்டுது தவிர்த்து இங்கே ரோடு இருக்க மாதிரியே காட்டல இந்த கர்மாந்திர மேப்பு. அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே இங்கே ஏதோ ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இவங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம் இப்படி போனால் ரோடு வருமானு. ஸ்ட்ரெயிட் ரோடு ஏன்னா ரோடு ஏன்னா ஏய் ரைடு. ஓகே ஓகே தேங்க்ஸ். ரோடு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. एक मिनट ये पैंगोंग we can go no road how many kilometers ये का damage sorry 50 पैंगोंग we can go thank you. அடா பாவீங்களா, 20 கிலோமீட்டருக்கா வண்டி தாங்குமா? 20 கிலோமீட்டர் போகிறதுக்கே இங்கே ஒரு நாள் ஆகிடுமே. கண்ணில் தெம்புருக்கு. இப்போ தான் நம்ம ஒரு ரோடே வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த ரோடு கூட ஃபுல்லாக நல்லா இல்லை. அங்கங்கே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இல்லை. பாருங்கள், இன்றைக்கி எங்கோ நம்ம ஒரு பக்கம் கீழே வியூ போகிறோங்க கண்டிப்பாக இந்த இடத்துல. ஏன்னா மணலில் வந்து எங்கோ ஒரு பக்கம் நம்ம ஸ்ட்ரக்கு ஆக போகிறோம். ஏன்னா எல்லாம் மணல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்க. ஏன்னா கருமமாக தெரிலங்க. போங்க, ஒரு டைமுக்கு மேலே நம்மளால் வண்டியை ஓட்ட முடியல. பாருங்க, இந்த மண்ணெல்லாம் நம்ம எப்படி வண்டி ஓட்டுறது தெரில. எங்கே பார்த்தாலும் மண்ணெல்லாம் இருக்குது. சரி, இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி தான் போனோம் போல். ஒரே ஒரு 5 மீட்டர் தாண்டறதுக்கு உயிர் போயிடுச்சு இந்த இடத்துல. இது இல்லாமல் இந்த காற்று வேற நம்மளை தள்ளி விட்டுருது அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அப்படி சுற்றிக்கின்னு இந்த ரிவர் கிராஸ் பண்ணிட்டோங்க. இதுக்கு மேலே ரோடு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது இப்போ தான் நம்ம வந்து அந்த பேங்காங் மெயின் ரோடுக்கே போகிறோங்க. ஐயோ இது, ஆனால் இந்த ரோடு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த ரோடு வந்து அந்த ரோடு கனெக்ஷன் ஆகும், அதாவது வந்து பெரிய ரோடுக்கு. ஆனால் அது என்னன்னு தெரில. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காங்க்கு போகிற வழியில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நேற்று நைட் பார்த்திங்கன்னா அங்கே ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து நம்ம வண்டியே இந்த பக்கம் நம்ம திருப்பினது. ஆனால் இங்கே வந்து கேட்டதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் ஃபுல் ரோடும்
நல்லா இருக்காது. அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 110 கிலோமீட்டருக்கும் ரோடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரன்னா ஒருத்தர் நீ இங்கேருந்து நீ போகிற 200 கிலோமீட்டரும் ரோடு வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பேங்காங்க்கு நம்ம போயிருக்க மாட்டோம். நம்ம வந்து அட்லீஸ்ட் லே மேலே நம்ம சுற்றின்னு கூட போயிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து 200 கிலோமீட்டர்ஸு. லேலேருந்து போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கர்தூங்களா இருக்குல்ல, அதாவது கர்தூங்களாலேருந்து நம்ம சுற்றி தான் வந்து நம்ம லேக்கே போனோம். அது பார்த்திங்கன்னா அது வந்து அரௌண்ட் 250 கிலோமீட்டர்ஸ் தான் அது வரும். நம்ம இங்கே இருந்தால் ரோடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம வந்து அப்படியே சுற்றி போயிருக்கலாம். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்றது சொன்னதுனால மட்டும்தான் நம்ம வந்து வண்டியை வந்து இந்த ரோட்டில் நம்ம இறக்குனது. இங்கே வந்து ஷார்ட்கட் கூட எதுவுமே இல்லையா. நேற்று நைட் பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து கடவுள் புண்ணியத்தில் இங்கே வரும்போது இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்தேன். இங்கே வந்து நான் அவங்ககிட்ட கேட்டேன், சார் இங்கே எனக்கு எதனா டென்ட் போடுறதுக்கு எதனா ஒரு இடம் கொடுங்க, நான் வந்து நாளைக்கு மார்னிங் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நேற்று வந்து 7 o'clock வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டிட்டோம். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரோடு இப்படியே. அதனால வந்து நம்ம நேற்று வண்டியை ஓட்டலை. அதனால் இப்போ வந்து நான் எங்கே தங்கியிருக்கான்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம பார்த்திங்கன்னா நேற்று இப்படி தான் வந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போகணுமா, இந்த மாதிரி ரோட்டில் எப்படி தான் போகிறோன்னு தெரில. இன்றைக்கி நம்ம போன மாதிரி தான் நம்மளோட வண்டியை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து தங்கியிருக்கிறோம். அதாவது இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, ரூம்ஸ் கூட இந்த ரோட்டில் இந்த இதில் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து நான் தங்கின ரூம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் தங்கின ரூம் இதுதான் பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய ரூமு, இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். நைட் ஃபுல்லாக நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணது. ஆனால் நீங்கள் நம்புறீங்களா, எனக்கு இந்த ரூம் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், டென்ட்டு போகிறதுக்கு இந்த ரூமுக்கு வெளியே சின்னதாக ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு தான் நான் வந்து அவங்கக்கிட்ட நான் கேட்டது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேலை செய்கிற பசங்க வந்து இந்த பில்டிங்கோட ஓனர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, சரி நீ இங்கே தங்கிக்கோ, எனக்கு காசெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஒன்றுனா ஃப்ரீயாகவே தங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோடு அதாவது இந்த ரூமோட ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து 1500 rupees மேலேயே இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே நேற்று தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க இந்த ஹோட்டலோட ஓனரு. இந்த டைமில் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா யாருமே வந்து இவ்வளோ பெரிய ரூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கவே மாட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து நேற்று நைட்டு ஃப்ரீயாக ரூமும் கொடுத்து, நம்மளுக்கு வந்து நேற்று நைட் வந்து சாப்பாடும் போட்டு டீயை கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. நம்ம டீ சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு யார் கொடுத்தாங்கன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து வேலை செய்கிற பசங்க, இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸே இல்லை, ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஓனரோட வீடு. இங்கே வந்து அவ்வளோவா எந்த வீடுங்களும் இல்லைங்க, வரும் இந்த ஓனர்து மட்டும்தான் இது ஃபுல்லாகவே ஃபார்ம். ஓகே பாஸ், நம்மளுக்கு வந்து இங்கே சாப்பாடு போட்டு தங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த 2 பசங்க தான். இவங்களோட பேர் பை நாம் சுஷில் குமார். சுஷில் குமார், சரி சுஷில் குமார் ஜி. ஓகே ப்ரோ, உங்கள் நேம்? அக்ஷய் தாக்கூர். அக்ஷய் கால். ஓகே நண்பாஸ், இவங்க 2 பேர் தான் இங்கே வந்து நம்மளுக்கு தங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே இந்த இடத்துல கஷ்டம் ஆகிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு தங்கிறதுக்கு எல்லாமே. ஏன்னா இங்கேருந்து வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் எந்த கடைகளும் இல்லை. நம்மளுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு தங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த டைமில் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நண்பாஸ். இப்போ நம்ம வந்து
இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து நம்ம இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். சக்தி ஓகே ஓகே பாஸ். இவங்க தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டலோட ஓனர். இங்கே பாருங்கள், நீங்கள் எதனா பேங்காங் பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க. அவ்வளோ நல்ல மனுஷன் இந்த ஓனரு. இதுதான் உங்களோட கெஃபே. இதுக்கு பின்னாடி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Thank you, my friend. தேங்க்யூ. You again welcome to here. எஸ் எஸ் Okay. கன்ஃபார்ம். ரொம்ப நல்ல மனுஷன் இவர். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய இடத்துல. இந்த இடத்துல கூட நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல மனுஷங்கள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து திரும்ப பேங்காங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம போகலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வண்டிங்க அந்த பக்கம் ஃப்ரீயாக போச்சுன்னா நம்ம வண்டி வந்து அதில் ஏற்றிட்டு அப்படியே போகலான்னு தான் நம்மளோட பிளானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 110 கிலோமீட்டருக்கு இதே ரோட்டில் வந்து ஓட்டினாவே ரொம்பவே கஷ்டம். பட் அது எப்படியான்னு தெரில. நேற்றான நாள் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே வேர்ஸ்ட்டாக போயிடுச்சு. பார்க்கலாம் இன்றைக்கான நாளானா கொஞ்சம் நல்லா போதான்றது பார்க்கலாம். இங்கே பாருங்க நண்பா, இன்றைக்கி நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்குறது இதுவும் ஃப்ரீ தான். ஓகே பஸ் போகலாம். சாவி எங்கே வச்சேன்? நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜியே இல்லை. அதனாலவே பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு இருப்பேன் ரொம்ப கோவத்தில். ஏன்னா இப்போ நம்ம அவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல. எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா வந்திருக்கோம்? ஒரு 30 கிலோமீட்டருங்க. 30 கிலோமீட்டருக்கே ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குங்க. யாரன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட ரோடு நல்லா இல்லை, நீ போகிற ரோடு ஃபுல்லாகவே 100-150 கிலோமீட்டர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வண்டியை அப்படியே விட வச்சுருக்கலாம், அப்படியே பேக் வச்சுருக்கலாம். வேணாம் நம்மளுக்கு இந்த ரூட்டு வேணாம், நம்மளுக்கு பேங்காங்கும் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வேறு எதனா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இருங்க இங்கே ஒரு வண்டி இருக்குது, எதனா போதா? ஓ இப்படி போகணுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஓகே தேங்க்யூ வை எனி வெஹிக்கல் இஸ் கோயிங் vehicle going any Pangong? क्या? Pangong road. नहीं एक vehicle anything going? Yeah. ये vehicle anything will go free Pangong? नहीं any work? Yeah. नहीं here. Sonar. ओके कितना किलोमीटर एक? 100? अरे यार அட போங்கடா. ஓகே தேங்க்யூ. இங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாவும் எஸ் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துலலாம். இதுதானா ரோடு? நான் கேட்டதுக்கு இதுதான் தான் சொன்னாங்க. இந்த ரோட்லலாம் எப்படா போடுறது? வண்டி போடுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காரெல்லாம் இப்படி தான் போமோ? சாரி, அந்த வேனு ட்ரக்குங்கெல்லாம் கண்டிப்பாக போக முடியாது இந்த இடத்துல. ஆகா அங்கே கொஞ்சம் தார் போட்டுக்கிறாங்கய்யா. இந்த மலையை இப்போ தான் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனாலும் கல்லுங்க சும்மா விடல. ஐயோ எப்பட்றா எங்களை விட்டு நீங்கள் ரோடாக போடுறீங்கன்னு எல்லாம் கல்லுங்க ரோடு வந்துடுது. ஐயோ க்ளவுஸ் வேறு எதுவும் போடாதனால எங்கே ஸ்லிப் ஆகிடும்ன்ற ஒரு பயம். க்ளவுஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினாவே செம்ம க்ரிப்பாக இருக்குது. அப்படியே சும்மா காலான்னு ஓட்டுவோம் நாங்கள் வண்டி. டெலிவரி வேலை பண்ணும்போது க்ளவுஸ் இல்லாமல் ஓட்டுறது அது ஒரு வேற மாதிரியாக இருக்கும். Go slowly guys, this is aid station, Border Road Organization. Wow man, நல்லா இருக்கியா பிரிட்ஜு? நல்லா இருக்கும். ஸ்டீலாக தான் போட்டுக்கிறீங்க. கட்டிங் எல்லாம் ஆனால் அந்த கட்டை இருந்துச்சு நல்லாயிருக்கும். அந்த சவுண்டுக்கு கட்டன்னு
நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஹில்ஸுக்கு நடுவில் போய்க்கிறோம்யா. இங்கே பாருங்க 2 மலையை குடஞ்சி சும்மா வேற மாதிரியா பண்ணியிருக்காங்க இந்த ரோடு. இதுயா ரோடு? இந்த மாதிரி ரோடு போட்டாவே நாங்கள் எதுக்கு திட்ட போகிறோம்? நல்லா ரோடு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சும்மா சல்லு நாங்களும் சந்தோஷமாக போயிடுவோம். ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவருக்கு நடுவில் போட்டுறீங்க, இல்லை ஒரு டெசர்ட்டுக்கு நடுவில் போட்டுறீங்க, தண்ணி அடிச்சுட்டு போயிடுது, இல்லை மண் அது மூடிட்டு போயிடுது. ஓ ஓ ஓ ஓ ஓ வர்ற மாதிரி இருக்குயா. ஏதோ ஒரு ஹீல்ஸு அங்கே போட்டிருந்தாங்க, நீங்கள் இப்போ போகிறது ஹீல்ஸுக்கு நடுவில்னு. செம்மையாக இருக்குயா. நம்ம போனதுலேயே வந்து ரொம்ப ஹீல்ஸ் பக்கத்தில்னா இதுதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ பார்த்து பார்த்து போடா தம்பி, சந்தோஷத்தை எடுத்துட்டு போய் எங்கன்னா விட்டுரு போகிற அப்படின்னு நம்ம ஃபீனி சொல்கிறான். இப்போ தான் பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 பைக்கர்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். 2 பேர் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வந்திருக்குறாங்களா. ஆனால் கேனுக்கு எடுத்து வந்துக்கிறாங்க. ஆனால் கேனெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது. ஆனால் நேற்று மாதிரியே கொஞ்சம் நம்ம இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போனால் விட்டு போயிடுவாங்க. நம்ம வண்டிக்கு யாரும் ஈடு கொடுக்குறது? யாரும் ஈடு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வண்டிக்கு தோணிய நம்ம தான், நம்மளுக்கு தோண வண்டி தான், நம்மளோட வண்டி தான், அவ்வளோதான். பாருங்கள் அப்படியே ஃப்ரெண்டு 2 பேர் நீட்டாக வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ வந்து ஜோடியாக அப்படியே ஃப்ரெண்டு கூட பேசிட்டு போக போகிறோன்னு தெரில. கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி நம்ம தனியாக நம்ம போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜோடியாக ஃப்ரெண்டு கூட எல்லோரும் கூட நம்ம ஒரு நாள் போவோம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளாக நம்ம நிற்கணும். இன்கம் எல்லாம் கரெக்டான சரி, நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம எதனா ஸ்ட்ராங்கானா எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஒரு டீ கடை வச்சுருக்காங்க. எந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிறான் பாருங்கள். எவ்வளோ டாப் ஆஃப் தி ஹீல்ஸில் ஒரு 2 டீ கடை வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம போகலாம். இவங்க தான் நம்ம அப்பே நம்மளை அம்பவும் தவிக்க விட்டு வந்த நண்பர்கள். ஐயோ ஒரு டீ மட்டும் சொல்லலாம் அப்படியே நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம். பாய். சாய்